பிரதர் சிஸ்டர் கவனிங்க, நம்ம இருதயத்தில் நம்ம சிந்தனை, நம்ம நோக்கம், நம்ம எண்ணம், நம்முடையதான உள் நோக்கத்தில் 2 நோக்கம் இருக்குது. நோக்கம் வெளியே சொல்கிற நோக்கம் ஒன்று இருக்குது, உள்நோக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆண்டவர் உள்ளத்தையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிறவர். அதில் நம்ம குறை இருக்குமானா தப்பான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். வேதவசனத்துக்கு புறம்பான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். தேவனோடு கூட உள்ளதான உறவுல பிரச்சனை இருக்கிறவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை கேட்பார். ஆனால் தேவனோட அக்கிரம சிந்தை இருக்குமானா கேட்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 66 எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை குறித்து எதிர்பார்த்து பாடுகிற பாட்டு. ஆண்டவருடைய மகிமையான மகத்துவமான கிரியைகளை சொல்லுகின்ற ஒரு பாடல். ஆமாம், இந்த பாடல் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு பாடல். இது ரெஸ்டரேஷன், அதாவது புதுப்பிக்கிற ஒரு சங்கீதம் அப்படின்னு ஒரு பேர் இதுக்கு நம்ம சொல்லலாம். எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த பற்றி அவங்க சொல்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணும்போது 3ஆம் அதிகாரம் 21, அப்போஸ்தலர் 3:21, உலக தோற்றம் முதல்
தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் அவரை. அப்போ ஒரு காலம் ஒன்று வருது. ரெஸ்டரேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ், எல்லாவற்றையும் புதுப்பிக்கிற ஒரு காலம் ஒன்று வருது. அந்த காலத்தை குறித்ததான ஒரு சங்கீதம், ஒரு மகிமையான ஒரு சங்கீதம். நீங்கள் அதை கவனிங்க, அது வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க. எதிர்காலத்தை மனதில் வைத்து இன்றைக்கும் நீங்கள் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதமே நம்பிக்கை கொடுக்குற சங்கீதம் தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சங்கீதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஆறுதலும் நம்பிக்கையும் நமக்கு உண்டாகும். ஆறுதல் உண்டாகும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும், நமக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாகும். நம்ம கர்த்தரை துதிப்பதற்கு நம்ம ஏவப்படுவோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்றிகளை சொல்லி நன்றி சொல்ல ஏவப்படுவோம். நம்முடைய குற்றங்கள் குறைகள் உணர்த்தப்படுவோம். நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஆமென் அவங்க எல்லாம் அடங்கி போவார்கள் என்பதை நாம் அதில் பார்ப்போம். நாம் சிறந்து விளங்குவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்ங்கிற வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே பூமியின் குடிகளே, முழு மக்களையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் தேவனுக்குமாய் கம்பீரமாய் பாடுங்க. ஒரு நாள் வருது, முழு உலகமும் அல்லேலூயா அல்லேலூயா அது பாடுகிற ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. முழு உலகமும் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம தேவனுடைய மகிமையை ஆராதிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்போது சாதாரணமாக நினைக்காதீங்க. அவருடைய மகிமையை நல்ல கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை கொண்டாடுங்கள். ஏன் அப்படி கொண்டாடணும்னா, அவர் கிரியைகளில் பயங்கரமானவர், மகத்துவமான வல்லமையிலே மகத்துவமானவர். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவாங்க. இச்சகம் பேசினா அவர்கிட்ட எதிர்த்து நிற்க மாட்டாங்க, அவருக்கு அடங்கி போவாங்க. அப்போ பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்களுடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். நம் வாயால் இதை அறிக்கை எடுங்க, இந்த ஒரு காரியம் நடக்கும். ஆமாம், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு சொல்கிறாரு, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அப்போ ஆண்டவருடைய கிரியைகளை பாருங்கள், அவருடைய செயல்களை பாருங்கள், அவருடைய நடக்கைகளை பாருங்கள், அவர் நடப்பிக்கிற காரியங்களை பாருங்கள். அதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள். அது அரசியலாக இருக்கட்டும், அது பூமியினுடைய இயற்கையின் சூழ்நிலையாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம், நம்முடைய சொந்த குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியங்கள் நடக்குது பாருங்கள். அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அவர் ஒரு காலத்தில் அவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். எப்போ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடலை, ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். எங்கே? யோர்தானை கடந்த போது அங்கே அவர்கள் களி கூர்ந்தோம். இது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த கடந்த காலம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கடந்த காலத்தில் நமக்கு எதிராக இருந்த கடலை தாண்டி வர கர்த்தர் உதவி செய்தார். நமக்கு தடையாக இருந்த ஆறுகளை தாண்டி வர நமக்கும் உதவி செய்தார் அல்லவா? அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலான்னு என்ன அர்த்தம்னா, திருப்பி பாடுங்கள், நிறுத்தி பாடுங்கள், உயர்த்தி பாடுங்கள் அப்படின்னு அர்த்தம். மாற்றி பாடுங்கள், வேறு ராகத்தில் அப்படின்னு தூக்கி பாடுங்கள். அடுத்த ஆக்டிவில் இன்னும் கொஞ்சம் கூட உயரமாக அல்லது ஒரு ஸ்கேல் அதிகமாக பாடுங்கள். அப்போ நீ திரும்ப நம்மெல்லாம் சொல்லுவோமா? அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அதாவது அங்கே எல்லா ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவருக்கு முன்பதாக துரோக எண்ணம் உள்ளவர்கள், துரோக பேச்சு உள்ளவர்கள், துரோக செயல்களை செய்கிறவர்கள் ஒருவரும் உயர்த்த முடியாது. அவரே உயர்ந்திருப்பார். சரி, அடுத்த வார்த்தை 8ஆம் வசனம். ஜனங்களே தம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க. இப்போ இந்த படிக்கும்போது நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், என்ன கற்றுக்கிறோன்னா, கர்த்தரை துதிப்பது தான் சிறந்ததுன்னு கற்றுக்குறோம். தேவனை துதிப்பது தான் சிறந்தது. ஏன்னா அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவரை துதிப்பது, அவருடைய மகத்துவத்தின் நிமித்தம் அவரை துதிப்பது,
அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நினைத்து துதிப்பது, அவர் நமக்கு செய்ய போகிறது. நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டார், நம்முடைய உயிரோடே காக்கிறார். அவர் நம்மளை சோதித்தார், நம்மளை புடமிட்டார், நமக்கு கடினமான பாதை வழியாக நம்ம நடக்க பண்ணார். ஆனாலும் 12ஆம் வசனம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். இதை மறந்தே போகாதீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோமா, ஜனங்கள் நம்ம தலை மேலே ஏறி போனாங்களாம். எல்லாமும் தலை மேலே மீச்சிட்டு போவான். பிரதர், அப்படி நடக்கும். 13 சர்வாங்க தகன பலிகளோட உடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். அதாவது யாரெல்லாம் தேவன் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று நினைப்பவர்களும், தேவன் அவர் என் வாழ்க்கையில் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று நினைக்கிறவர்களும், அவரால் தான் இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று புரிந்து கொண்டவர்களும் அவரை ஆராதிப்பார்கள். அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவார். இல்லை, என் திறமையினால தான் நான் முன்னுக்கு வந்தேன், என்னுடைய சாமர்த்தியத்தினால தான் நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்வானா, அவனுடைய ஆராதனையும் அவன் ஆராதிக்கவும் மாட்டான், அவன் தேவனை தேடவும் மாட்டான். அப்போ அவன் தேவனை தன்னுடைய ஆதாயத்துக்காகத்தான் வச்சிருப்பானே தவிர அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க மாட்டான். அப்போ நம்ம உதடுகளை திறந்து சொல்லி பொருத்தனைகளை செலுத்துவேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு அங்கே பார்க்குறோம். தேவனுக்கு பயந்தவர்களே, இப்போ உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், தேவனுக்கு பயந்தவர் நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்க, என் ஆத்மாவுக்கு செய்த எப்பவும் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை எப்போதும் வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் கிருபையினால் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் இதை செய்தார், எங்கள் சபையில் இப்படி ஒன்று செய்தார். நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் ஒருவரும் இல்லை. நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு, நான் ஆராதித்தேன், ஆமென் ஸ்தோத்திரம், அவர் என் சத்தத்தை கேட்டார். 18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவனுக்கு செவி கொடுக்க மாட்டான். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, நம்ம இருதயத்தில் நம்ம சிந்தனை, நம்ம நோக்கம், நம்ம எண்ணம், நம்முடையதான உள் நோக்கத்தில் 2 நோக்கம் இருக்குது. நோக்கம் வெளியே சொல்கிற நோக்கம் ஒன்று இருக்குது, உள் நோக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆண்டவர் உள்ளத்தையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிறவர். அதில் நம்ம குறை இருக்குமானா தப்பான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார், வேதவசனத்துக்கு புறம்பான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார். தேவனோடு கூட உள்ளதான உறவுல பிரச்சனை இருக்கிறவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை கேட்பார். ஆனால் தேவனோட அக்கிரம சிந்தை இருக்குமானா கேட்க மாட்டார். அப்போ என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். 20ஆம் வசனம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபத்தை தள்ளலை. கிருபைன்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு 1000 குறை இருந்தாலும் அவைகளை மன்னித்து என் மேலே என் ஜெபத்தை கேட்டாரே, அதுதான் கிருபை. என்னுடைய பாவங்களை மன்னித்து என் ஜெபத்தை கேட்டாரே, அதுதான் கிருபை. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 66வது சங்கீதத்தில் முழு உலகமும் தேவனை மகிமைப்படுத்துகிற காலம் வரப்போகிறது இன்னைக்கு பாஸ்டர் நம்ம இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இதற்காகத்தான் நம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய தேவனுடையதான மகத்துவம் உள்ள வல்லமை நிமித்தமாகவும், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குகிறது நிமித்தமாகவும், அவர் செய்த வல்லமையான செயல்களுக்காக அவர் கடலை உலர்ந்த தலையாக மாற்றினார். ஆற்றை என்ன செய்தாங்க ஜனங்கள் கால்நடையாக நடப்பதற்கு கர்த்தர் என்ன செய்தார், அவைகளை வற்றி போக பண்ணினார். அடுத்ததாக செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்டதான மகத்துவமான காரியத்தை செய்ததுனால என்ன செய்யணுமா, அவரை நம்ம கம்பீரமாய் பாடணும். அவருடைய மகத்துவத்தை நம்ம என்ன செய்யணுமா, கீர்த்தனம் பண்ணணும். துதியின் மகிமையை நம்ம என்ன செய்யணுமா, எப்போவுமே நம்ம என்ன செய்யணுமா, கொண்டாடி மகிழணுமா. நம்ம இப்படிப்பட்டதான தேவன். ஆனால் இதே சமயத்தில் நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை மட்டும் நம்ம கொண்டிருந்தோமானால் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார். நம்ம என்ன செய்வோம், உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல ஒரு சுத்தமான இருதயத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணும்போது கர்த்தர் மெய்யாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ணுகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும், நீர் கர்த்தாவே தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் செய்து வருகிற உங்களுடைய மகத்துவமான கிரியைகளுக்காக உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் அப்பா. கர்த்தாவே உங்களுடைய துதியை ஆமேனப்பா நாங்கள் கொண்டாடுவோம் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரப்பா, என்ற நீர் மகத்துவமான காரியங்களை எங்களுக்காக செய்திருக்கிறீரப்பா.
தேவனே ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் துதிப்போம், இன்னும் நாங்கள் உம்மை உயர்த்துவோம், உம்முடைய பாடுவோம் அப்பா. நீர் என்னென்றேக்கு உயர்ந்தவர், ஆமை சிறந்தவர், வல்லமை உள்ளவர், பெரியவர். அற்புதங்களை இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து ஜெபத்தை தள்ளாமல் கர்த்தாவே எங்களை ஏற்றுக்கொள்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.